ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் சரிங்களா. இங்கே வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடு வந்து லேட் என்ட்ரி சரிங்களா. லேட் என்ட்ரி இருந்தாலும் கடைசி 5 செகண்டில் இந்த ப்ராஃபிட் வந்துருச்சு சரிங்களா. ஸோ நான் எதிர்பார்த்தது அங்கே நடந்திருக்குது. லேட் என்ட்ரி இருந்தாலும் ப்ராஃபிட் வந்துருச்சு ஓகே. பட் ஆனால் எதிர்பார்த்தது செல்லர் கேண்டில் தான் அங்கே வந்திருக்கிறோம் சரிங்களா. எப்படி அங்கே செல்லருக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்றத நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். சிம்பிள் தான், ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வளன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் நான் எதுவுமே இங்கே சொல்கிறது கிடையாது. நான் சார்ட்டில் என்ன பார்க்குறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிசப்ஷன் குரூப்பு ஜாயின் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இதுக்கு என்ன ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இது வந்து பேசிக்காக டவுன் ட்ரெண்டு சரிங்களா. பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டு எப்படி என்ன இருக்கா, ஐ மீன் வந்து ஒரு ட்ரெண்டை எப்படின்னா டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்க தெரியணும். எந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் நம்ம எப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ட்ரெண்டை ஃபைன் பண்ண முடியும். மேலேருந்து கீழே வந்தாக்கி டவுன் ட்ரெண்டுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டுன்றது இங்கே அந்த கதை இங்கே கிடையாது சரிங்களா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு ஓகே. டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள் சரிங்களா, இங்கே ஒரு லெவல் இருக்குது சரிங்களா. இது வந்து ஒரு லெவல். இப்போது இந்த லெவல் இருக்கா, இது இந்த ஒரு லெவலை மேஜராக வச்சு மட்டும் தான் நான் இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு காரணம் சரிங்களா. உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கேருந்து செல்லர் வந்திருக்கான் ஸ்ட்ராங்காக. இங்கே ஒரு லெவல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பையர் வந்திருக்கிறான், பையர் வந்து செல்லர் வந்திருக்கிறான், திரும்பவும் பையர் வந்திருக்கான், திரும்ப இங்கே செல்லர் வந்திருக்கிறான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்திருக்கிறான். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலேருந்து செல்லர் வந்திருக்கிறான் அப்படின்னா அந்த லெவலை ஈஸியாக அங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டான். யார் பிரேக் அவுட் பண்ணது? மேலே இருக்கிற செல்லர் பிரேக் அவுட் பண்ணிட்டான் ஓகே. அவன் பிரேக் அவுட் பண்ணதுனால அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். திரும்பவும் செல்லர், அதுக்கப்புறமும் செல்லர். ஸோ திரும்பவும் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கான் செல்லர் சரிங்களா. ஸோ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த லெவலில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது? செல்லர். ஏன்னா பையோட ரிஜெக்ஷனை விட செல்லர் பவர் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அங்கே செல்லர் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டான் ஓகே. திரும்பவும் பையர் என்ட்ரி ஆகிறான். திரும்ப இங்கே செல்லர் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள். இந்த லெவலில் இங்கே பையர் என்ட்ரி ஆகிருக்கான் சரிங்களா. ஆனால் திரும்ப மேலே இருக்க செல்லர் திரும்ப இது வரையும் செல்லர் வந்திருக்கான் அந்த லெவல் வரையும். திரும்ப அந்த லெவலில் பையர் என்ட்ரி, பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டான் ஓகே. அந்த பையர் அங்கே மட்டும் நிறுத்தலை, அடுத்த கேண்டில் ஃபுல் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டான் சரிங்களா. ஸ்ட்ராங் பையர் கேண்டில் ஓகே. திரும்ப பாருங்கள், இந்த லெவலில் வரையும் செல்லர் வந்திருக்கான், அந்த இடத்துல செல்லர் வந்திருக்கிறான். பையர் வந்து இங்கே செல்லர் வந்து திரும்ப பையர், இங்கே இருக்கிற பையர் இங்கே ரிஜெக்ஷனை கொடுத்து செல்லர் கேண்டிலாக தான் ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஸோ எப்படின்னா அந்த இடத்துல பையரோட செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான் சரிங்களா. எந்த இடத்துல? இந்த லெவலில். ஆல்ரெடி இங்கே செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியும். திரும்ப இந்த லெவலில் செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கா எந்த கேண்டில் படி. அதில் இன்னும் கேண்டில் சைக்காலஜி நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா. திரும்பவும் பாருங்கள், அடுத்து ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கான். அந்த பையர் கேண்டில் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போக முடியல, புரியுதுங்களா. ஸோ அந்த இடத்துல அவன் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போக முடியல அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்கிறது? செல்லர் லெவலில் ஃபைட் பண்ணுறான். ஸோ அந்த ஃபைட் பண்ணுற இடத்துல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். லெவலில் வந்து திரும்ப ரிவர்சல் ட்ரேடோ ரிஜெக்ஷன் ட்ரேடோ நம்ம எடுக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா ஒரு லெவலில் அவன் என்ன பண்ணுறான், எப்படி ரியாக்ட் ஆகிறான், அவன் ரியாக்ட் ஆகிறத பொறுத்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமா வேணாவா, ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகும், லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஆப்போசிட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எதுவுமே பார்க்காம லெவல் ஓகே செல்லர் வந்துட்டான் அடுத்து பையர், ஓகே பையர் வந்துட்டான் அடுத்து செல்லர் அப்படின்னு மாற்றி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக பார்த்து அக்யூரேட்டாக ட்ரேட் எடுங்க சரிங்களா. இதனுடைய ஒரே விஷயம் அதுதான். ப்ராப்பராக நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா ட்ரேட் கரெக்டாக எடுக்கலாம். ப்ராப்பராக நாலேஜ் இல்லை அப்படின்னா ட்ரேட் எடுக்க முடியாது, ப்ராஃபிட்டு பண்ண முடியாது சரிங்களா. என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நானும் அதுதான் சொல்லியிருப்பேன். ஸோ லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போது நாலேஜ் இல்லை அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சரிங்களா. ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ பேஸ்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் பண்ணலாம், என்ன அப்படின்னா லாஸ் சரிங்களா.
எப்போவுமே என்னோட ஒரு டயலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது. ஆனால் வரும். தெளிவாக மண்டையில் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து இது ஈஸியாக கற்றுக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. நான் சொல்லி கொடுத்துருவேன், நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள். சிம்பிள் தாங்க. ஒரு லெவலில் வச்சு அந்த லெவலில் பையராக செல்லரும் எப்படி ரியாக்ட் ஆகிறான், எந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிறான், எந்த இடத்துல வீக் ஆகிறான், இதை வச்சு மட்டும் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ட்ரேட் வீடியோவும் பாருங்கள், லைவ் ட்ரேட் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், நீங்கள் பார்க்குறது யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ தான் ஃபாலோ பண்ண முடியும், நாலேஜ் கெயின் பண்ண முடியும். புரியுதுங்களா? இல்லை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் டைம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு நாலேஜ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம்.